சூர்யாவோட ரெட்ரோ படம் சூர்யாவுக்கு ஒரு கம்பேக்காக இருக்கணும் அந்த மாதிரி தான் இருக்குது. ட்ரைலர் ட்ரீசர்லாம் பார்த்தீங்கன்னா சூர்யாவோட இதுக்கு முன்னாடி வந்த படம் பார்த்தீங்கன்னா கங்குவா. அந்த படத்தோட ஸ்க்ரீன் பேலாம் பார்த்தீங்கன்னா பிசிறு தட்டாமல் செஞ்சுட்டு இருந்தாங்க. ஆனால் ஒரே ஒரு மிஸ்டேக் பார்த்தீங்கன்னா கதையை மட்டும் கரெக்டாக கொண்டு போயிட்டு இருந்தாங்கன்னா வச்சுக்கேன் சூர்யாவோட லெவல் வேறு லெவலுக்கு போயிட்டுருக்கோம். ஆனால் பார்த்தீங்கன்னா கதையில் கோட்டை விட்டாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ வந்த ரெட்ரோ படத்துக்கு பார்த்தீங்கன்னா கதைக்கு எந்த ஒரு தடை இல்லாமல் பார்த்தீங்கன்னா வச்சு செஞ்சுருப்பாங்கன்னு நான் நம்புகிறேன். கார்த்திக் சுப்ராஜ் மேலே பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே ஒரு நம்பிக்கை இருக்குது. ஏன்னா அவரோட படம் பார்த்திங்கன்னா அவர் பேச மாட்டார், அவரோட படம் பேசுகிற மாதிரி பார்த்திங்கன்னா எல்லா படமும் ரிலீஸ் ஆகி ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டு இருக்குது. அதே மாதிரி பார்த்தா ரிலீஸ் ஆன படம் தான் பார்த்தீங்கன்னா ஜிகிர் தண்டா XX. அந்த படத்தையெல்லாம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். லாஸ்ட் நிமிட்டில் பார்த்தீங்கன்னா எல்லார் கண்ணிலேருந்து பார்த்தா தண்ணி வர மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு எமோஷனில் பார்த்தீங்கன்னா உள்ளே இறக்கியிருப்பார். அதே மாதிரி இந்த படத்துலையும் பார்த்தீங்கன்னா ஒரு லவ் சப்ஜெக்டாக பார்த்தீங்கன்னா கொண்டு போயிருக்கான்ற மாதிரி பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. அதுலேயும் பார்த்தீங்கன்னா நிறைய ஃபன் எலிமெண்ட்டும் பார்த்தீங்கன்னா வார் மாதிரி பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா எல்லா எனிமேஷனும் பார்த்தீங்கன்னா உள்ளே இறக்கியிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. இந்த படத்தோட டைரக்ட் கார்த்திக் சுப்ராஜ் ஒரு பக்கம் படத்தை எந்த மாதிரி கொண்டு போனாலும் இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா இந்த படத்தை என்கேஜிங்காக அதாவது ஒரு வைப்பாக கொண்டு போகிறதுன்னு பார்த்திங்கன்னா இந்த படத்தோட மியூசிக் டைரக்டர் சந்தோஷ் நாராயணன் பார்த்திங்கன்னா மியூசிக்கில் அல்டிமேட்டாக செஞ்சுட்டார். அதோட மியூசிக்லாம் பார்த்திங்கன்னா கேட்கும்போது பயங்கரமாக அந்த கனிமாவோட வைப் அந்த பேக்ரவுண்ட் மியூசிக்லாம் பார்த்தோன்னா சும்மா எல்லாரையும் பார்த்தோன்னா வச்சு செஞ்சிருச்சு.